அஸ்ஸலாமு அலைக்கும். தமிழ்நாட்டில் தற்போதுள்ள மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அரசாங்கம் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. தமிழ் என்றால் இங்கு இருக்கும் அனைவருக்கும் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கும் எல்லா தமிழர்களுக்கும் தேனாக இருக்கும். இன்று ஒரு நல்ல செய்தி பத்திரிகையில் வந்திருக்கிறது. அதை நான் உங்களுடைய பார்வைக்கு கொண்டு வர விரும்புகிறேன். நீங்கள் இந்த செய்தியை படித்து விட்டிருக்கலாம், ஆனால் நானும் இந்த சந்தோஷகரமான செய்தியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தமிழில் படித்தவர்களுக்கு அரசு வேலையில் 20% முன்னுரிமை. திருத்தப்பட்ட அரசாணை வெளியீடு. தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்களுக்கு அரசு வேலைகளில் முன்னுரிமை வழங்கும் விதிகளில் திருத்தங்கள் செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் தலைமை செயலர் நா. முருகானந்தம் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அரசாணையில் தமிழில் படித்தவர்களுக்கு அரசு வேலையில் முன்னுரிமை அளிக்கும் 2010ஆம் ஆண்டு சட்டத்தையும் அதன் 2020 சட்டத்தையும் அடிப்படையாக கொண்டு முழுமையாக தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்களுக்கே அரசு வேலைகளில் முன்னுரிமை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1ஆம் வகுப்பு முதல் அரசு வேலைக்கான வரையறுக்கப்பட்ட கல்வித் தொகுதி வரையில் முழுவதுமாக தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்கள் மட்டுமே 2010ஆம் ஆண்டு தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்களை அரசின் கீழ் வரும் பணிகளில் முன்னுரிமையின் அடிப்படையில் பணி நியமனம் செய்தல் சட்டம் மற்றும் அச்சட்டத்திற்கான 2020ஆம் ஆண்டு திருத்தச் சட்டத்தின் கீழ் முன்னுரிமை வழங்கப்பட தகுதியுடையவர்கள் ஆவார். இதர மொழிகளை பயிற்று மொழியாக மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொண்டு பயின்று தேர்வுகளை மட்டும் தமிழில் எழுதியவர்கள் முன்னுரிமை ஒதுக்கீட்டிற்கு தகுதியுடையவர்கள் அல்ல. 1ஆம் வகுப்பில் பள்ளியில் சேராமல் வயதின் அடிப்படையில் கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் 2 முதல் 8 வரையிலான வகுப்புகளில் நேரடியாக பள்ளிகளில் சேர்ந்து தமிழ் மொழியினை பயிற்று மொழியாக கொண்டு பயின்று தேர்ச்சி பெற்றவர்களும் பிற மாநிலங்களில் தமிழ் மொழியை பயிற்று மொழியாக கொண்டு பயின்று பின்னர் தமிழ்நாட்டில் தங்களது கல்வியினை சேரும் வகுப்பிலிருந்து தொடர்ந்து தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கும் மேற்படி முன்னுரிமை வழங்கப்பட தகுதியுடையவர்கள் ஆவர். நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதி வரை அவர்கள் பயின்ற சம்பந்தப்பட்ட அனைத்து கல்வி நிலையங்களிலிருந்தும் தமிழ் வழியில் கல்வி பயின்றதற்கான சான்றிதழ்களை பெற வேண்டும். அதாவது பள்ளி கல்வியை பொறுத்தமட்டில் சம்பந்தப்பட்ட தொடக்க, நடுநிலை, உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் வழங்கும் சான்றிதழ்களின் அடிப்படையிலும் உயர் கல்வியை பொறுத்தமட்டில் தொழில் பயிற்சி நிலையம், கல்லூரி, பல்கலைக்கழக முதல்வர், பதிவாளர் வழங்கும் சான்றிதழ்களின் அடிப்படையிலும் முன்னுரிமை அளிக்கப்படும். மேற்படி சான்றிதழ்கள் பணியில் உள்ள அலுவலர்களால் மட்டும் அளிக்கப்பட வேண்டும் எனவும் ஓய்வு பெற்ற அலுவலர்களால் அளிக்கப்படக்கூடாது எனவும் அறிவுறுத்தப்படுகிறது. பள்ளிக்கு செல்லாமல் நேரடியாக தனி தேர்வர்களாக தமிழ் வழியில்
தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றவர்கள் மேற்படி முன்னுரிமை வழங்கப்பட தகுதியுடையவர்கள் அல்லர். பள்ளிக்கு சென்று பள்ளியில் 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு போன்ற பொதுத் தேர்வுகள் எழுதி அதில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பாடங்களில் தேர்ச்சி பெறாமல் தனி தேர்வராக தேர்வு எழுதி அப்பாடங்களில் தேர்ச்சி பெற்று தொடர்ந்து பள்ளி மற்றும் கல்லூரிகளில் தமிழ் வழியில் படித்து தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் மேற்படி முன்னுரிமை வழங்கப்பட தகுதியுடையவர்கள் ஆவார். நிர்ணயிக்கப்பட்ட கல்வித் தகுதி வரை அவர்கள் பயின்ற சம்பந்தப்பட்ட அனைத்து கல்வி நிலையங்களிலிருந்தும் தமிழ் வழியில் கல்வி பயின்றதற்கான சான்றிதழ்களை பெற வேண்டும். அதாவது பள்ளி கல்வியை பொறுத்தமட்டில் சம்பந்தப்பட்ட தொடக்க, நடுநிலை, உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் தனித்தேர்வை பொறுத்தமட்டில் இயக்குனர், அரசு தேர்வுகள் இயக்கம் வழங்கும் சான்றிதழ்களின் அடிப்படையிலும், உயர்கல்வியை பொறுத்தமட்டில் தொழில் பயிற்சி நிலையம், கல்லூரி, பல்கலைக்கழக முதல்வர், பதிவாளர் வழங்கும் சான்றிதழ்களின் அடிப்படையிலும் முன்னுரிமை அளிக்கப்படும். கல்வி தகுதி சான்றிதழ், மாற்று சான்றிதழ், டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் மற்றும் மதிப்பெண் பட்டியல் ஆகியவற்றின் மூலம் தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்கள் என்பதை சம்பந்தப்பட்ட பணியாளர் தெரிவு முகமைகள், ரெக்ரூட்டிங் ஏஜென்சிஸ், பணி நியமன அலுவலர்கள், அப்பாயிண்டிங் அத்தாரிட்டிஸ் உறுதி செய்து கொள்ள வேண்டும். விண்ணப்பதாரர்களால் சமர்ப்பிக்கப்படும் தமிழ் வழியில் கல்வி பயின்றதற்கான சான்றிதழ்களின் உண்மை தன்மையினை சம்பந்தப்பட்ட பள்ளி மற்றும் கல்லூரிகள் மூலம் பணியாளர் தெரிவு முகமைகள், ரெக்ரூட்டிங் ஏஜென்சிஸ், பணி நியமன அலுவலர்கள், அப்பாயிண்டிங் அத்தாரிட்டிஸ் உறுதி செய்து கொள்ள வேண்டும். பள்ளிகள் மூடப்பட்ட நிலையில் சம்பந்தப்பட்ட மாவட்ட கல்வி அலுவலர், முதன்மை கல்வி அலுவலர்களிடம் இருந்தும், கல்லூரிகள் மூடப்பட்டிருந்தால் அக்கல்லூரி ஏற்கனவே இணைவு பெற்றிருந்த பல்கலைக்கழக பதிவாளர்களிடம் இருந்தும் தமிழ் வழியில் படித்ததற்கான சான்றிதழ்களை தேர்வர்கள் பெற்று சமர்ப்பிக்க வேண்டும். தேர்வர்கள் மேற்குறிப்பிட்ட வழிமுறைகளின் மூலம் தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்கள் என்பதை உறுதி செய்ய இயலாத நிலையில் தமிழ் வழியில் கல்வி பயின்றதற்கான சான்றிதழ்களை சம்பந்தப்பட்ட கல்வி நிறுவனங்களிடமிருந்து பெற்று விண்ணப்பிக்க வேண்டும். தமிழ் இலக்கியத்தில் கல்வி தகுதி பெற்றவர்களை மட்டுமே பள்ளி, கல்லூரிகளில் தமிழ் பாடத்திற்கான ஆசிரியர்களாக நியமிக்க வேண்டும். இந்த சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ள 20% முன்னுரிமை ஒதுக்கீடானது நேரடி பணி நியமனத்திற்கான ஒவ்வொரு தேர்வு நிலையிலும் முதல்நிலை தேர்வு, முதன்மை தேர்வு, நேர்முகத் தேர்வு மற்றும் இதர நிலைகள் பதவி வாரியாக பின்பற்றப்பட வேண்டும் என்று அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு நல்ல செய்தி அல்லவா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நன்றி.